வணக்கம் ஜெய்பீம் சார். இன்னைக்கு எதை பத்தி பேசணும்னு வந்திருக்கிறேன்னாக்கா, அசோகா நகர் மெயின் ரோட் சார். இந்த ரோட்டுக்கு வந்திருக்கிறேன். பின்னாடி ஆய்ந்து இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் என்ன நந்தன் இருக்குதுன்ட்டு. இதை பத்தி ஒரு சின்ன விஷயத்த ஷேர் பண்ணலாம் தான் சார் வந்திருக்கிறேன் உங்ககிட்ட. ஜனங்கிட்ட கேஜிஎஃப்ல இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் தெரியும் இங்க என்ன நந்தன் இருக்குதுன்ட்டுன்னு. நம்மளுக்கும் தெரியும் இதுக்குள்ள என்ன நந்தன் இருக்குதுன்ட்டுன்னு நிறைய பேருக்கு தெரியாது சார். சிலருக்கு தெரியும். அதை வந்து ஜனங்களை தெரிவிக்கணும்னு வந்திருக்கிறேன் சார். இது வந்து டிஜே அம்யூஸ்மெண்ட் பார்க்னு ஒன்று எத்தனை வந்திருக்கிறாங்க சார். இது எத்தனை வருஷம் கோலார் தங்கவயல் இது மாதிரி எக்ஸிபிஷன் பார்க் எல்லாம் வருது. இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல விஷயம். நம்ம வரவே இருக்கிறோம். ஏன்னா இருக்கிற யங்ஸ்டர்ஸ் குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மைண்ட் ஃப்ரீ ஆகும். நல்ல விஷயம். நம்ம அதெல்லாம் எதுவும் குற்றம் சொல்ல. இது ஒண்ணும் இல்லை. இது மாதிரி 10 கூட வரட்டோங்க, நல்ல விஷயம் தான். பட் இதுக்குள்ள இருக்கிற பிரச்சனை என்னன்னாக்கா வந்து இங்க போட்டிருக்கிற இந்த பார்க் ஆப்போசிட் வந்து மணலி கிரவுண்ட்ல ஒரு பார்க் போட்டிருக்காங்க. மணலி கிரவுண்ட்ல போட்டிருக்கிற பார்க் யாருதுனாக்கா முழுக்க கோலார் தங்கவயல் இருக்கிற நம்ம சகோதரர். இது வார்த்தை கொஞ்சம் தயவு செய்து மனசுல வாங்கிக்கோங்க. அங்க போட்டிருக்கிற பார்க்க முழுக்க நம்ம ஊர்க்காருது. நம்ம ஊர்க்கார் ஒருத்தர் பார்க் அங்க போட்டிருக்கிறாரு. அதுக்கு பின்னாடி தான் இவங்க, அதுக்கு முன்னாடி இவங்க போட்டுக்கிறாங்க. கோர்ட்ல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிருக்கோம் சார். இது உங்க கவனத்துக்கு எத்தனை போறேன். இந்த நோட்டீஸ் கொஞ்சம் பாத்துக்கோங்க. இது நோட்டீஸ். டேக் நோட்டீஸ் தட் சிவில் கேஸ் இஸ் பெண்டிங். வார்த்தை சார். Civil case is pending against this exhibition before the Honorable 2 Additional Civil Judge Junior Division KGF. இங்க பண்ணிருக்கோம். இந்த கேஸ் இன்னைக்கு பண்ணிருக்கோம்னாக்கா நம்ம வந்து 3/12/25 3ஆம் தேதி கோர்ட்ல கேஸ் இதை நாங்க ஃபைல் பண்ணி வச்சிருக்கிறோம். பாத்துக்கோங்க. அப்ப இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா வந்து தங்கவயல்ல இருக்கிற ஒரு சகோதரர் ஏதோ ஒன்று பண்ணி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஏதோ ஒன்று பண்ணி அவங்க வந்து நம்ம ஊர் பிள்ளைங்களுக்கு எதுனா ஒன்று காட்டல நாங்க பண்ணி இருக்கிற நேரத்துல வந்து எதுக்காக சொல்ல வரேன்னாக்கா, நம்ம ஊருக்கார் ஒருத்தர் வந்து முயற்சி பண்ணி இதை விட அழகான, இதை விட நல்ல எக்யூப்மெண்ட்ஸ், இதை விட நல்ல ஒரு மைண்ட் ஃப்ரீயா ஆகிற மாதிரி குழந்தைங்களுக்கு வந்துட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பார்க்க கிரியேட் பண்ணிக்கிறாரு. அவர்கிட்ட நம்ம போகலாம். இதை விட நம்மளுக்கு காசும் கம்மியா இருக்கும், சேஃப்டியாவும் இருக்கும். கேஜிஎஃப் காரு உரிமையோட பேசலாம். கோர்ட் பக்கத்துல இருக்கிற அந்த மணலி கிரவுண்ட்ல நடக்கிற பார்க்குக்கு நம்ம தங்கவயல்ல இருக்கிற எல்லா பெரியவர்களும் எல்லா சின்ன பசங்களுக்கும் அங்க கூட்டு போயிட்டு பிள்ளைங்களை வந்து நம்ம சந்தோஷப்பட்டு கூட்டிட்டு வரணும் ஆசை. இது வந்து இன்னொருத்தருது. அவங்க கிட்ட எதுவுமே பேசவும் முடியாது. அவங்க சொல்றதுதான் நம்ம ஆல்ரெடி இங்க பாக்குறோம். வருஷம் எக்ஸிபிஷன் நடக்குது. யாரோ வராங்க பண்றாங்க, பணம் எடுத்துன்னு போயிடுறாங்க. ஒரே ஒரு அந்த பொட்டேட்டோ டோஸ்ட்ன்றாங்க. பாதி ஊருக்கு எங்க இல்ல தலைவர 80 ரூபான்றாங்க. பாதி ஊருக்கு எங்க இல்ல 80 ரூபான்றாங்க. என் ஊருக்கார்கிட்ட இப்ப விற்க போறாங்களே அங்க வந்து 20 ரூபாய்க்கு ஒரு பொட்டலம் ஃபுல்லா பாப்கார்ன் கொடுத்துருவாரு. எவ்வளவுக்கு? 20 ரூபாய் 30 ரூபாய்க்கு. ஹெல்த்தியா இருக்கும். பாப்கார்னா பழசில கண்ணு முன்னாடியே பண்ணி தருவாங்க. நம்ம ஊர்க்கார் பண்றதுக்கு வந்து நம்ம ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். நாட்டுக்கே தோலை தூக்கி நிக்க வச்சிருந்தோம் என் தங்கவயல் சார். ஆனா என் தங்கவயல்கார ஒருத்தல முன்னேறி யாருமே விடுறது இல்லை சார். இப்ப இதுக்கே வந்துருவாங்க கமெண்ட்ல கீழே வருவார்கள். இப்போ ஏன்னா அவங்களால ரொம்ப அறிவாளிங்க இல்லையா? வந்துருவாங்க கமெண்ட்ல இவனுக்கு இதுதான் அதுதான். நான் ஒருத்தன் கத்தினுக்கிறேன். நீங்க யாருன்னா அது மாதிரி கமெண்ட் போடுறவங்க தயவு செய்து நீங்களே ஒரு வீடியோ விடுங்கப்பா. உங்க சைடு இருக்கிற நியாயத்தை விடுங்கப்பா. தங்கவயல் இது மாதிரி பேசி தங்கவயல் அழிச்சுட்டு தான் மிச்சம். யாரோ வந்து இங்க பண்ணிருக்கிறாங்க. இதுக்கு வந்து நான் வந்து மண்ணா கண்டிக்கிறேன். நம்ம ஊருக்காருக்கு இது மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தாக்கா என்ன பண்ணிருப்பாங்க டிபார்ட்மெண்ட்? சட்டம் என்ன பண்ணிருக்கோம்? நாங்கெல்லாம் சட்டத்தை மதிக்கிறனால தான் வந்து ரோட்டுக்கு வெளியே பேசிருக்கிறேன் சார். நானு சார் இது வந்து ஒரு பிரைவேட் லேண்டு சார். இது அக்ரிகல்ச்சர் லேண்டோ இல்ல கமர்ஷியல் லேண்டோ நான் லேண்ட் உள்ள என்ட்ரு ஆகல. எனக்கு தேவையில்லாத விஷயம். மணலி கிரவுண்ட்ல பண்றது வந்து அந்த இடம் வந்து முழுக்க கவர்மெண்ட். இது பிஜிஎம்எல்க்கு வந்து இப்ப பண்ணிருக்கிறாங்க அம்யூஸ்மெண்ட் பார்க்க. அவர் வந்து பிஜிஎம்எல்க்கு காசு கட்டிக்கிறாரு. பிஜிஎம்எல் மீன்ஸ் கவர்மெண்ட்டுக்கு காசு கட்டிக்கிறாரு. கவர்மெண்ட்டுக்கும் லாபத்தை கொடுக்குறாரு. நம்ம ஊர் பிள்ளைங்க கம்மி காசு வந்து சந்தோஷப்பட்டு போகணும்னு ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் ரெடி பண்ணிருக்கிறாரு. இது மாதிரி இவங்க எதனா பண்றாங்களா? இது வந்து ஒரு பிரைவேட் ஒரே ஒரு சிங்கிள் ஓனருக்கு அது எவ்வளவு ரெண்ட் போகுதுன்னு தெரியாது. ஒரே ஒருத்தர் சம்பாதிக்கணும், வெளியூருக்கார் சம்பாதிக்கணும். வார்த்தை ஒரே ஒருத்தர் சம்பாதிக்கணும், வெளியூருக்கார் சம்பாதிக்கணும். இங்க யா ஊர்ல இருக்கிறவங்க யங்ஸ்டர்ஸ்ங்க எல்லாம் சேர்ந்து ஏதோ ஆசைப்பட்டு பண்றாங்க. இருக்கிற காசத்துக்கு போயிட்டு கவர்மெண்ட்டுக்கு காசு கட்டி வச்சு கவர்மெண்ட் லேண்ட் எடுத்துக்கணும். சேஃப்டி. கவர்மெண்ட் லேண்ட் மீன்ஸ் சேஃப்டி. அங்க எல்லா சேஃப்டியா இருக்கும். கவர்மெண்ட்டுக்கு காசை கட்டி நம்ம ஊர்ல இருக்கிற வாலிப பசங்க குழந்தை குட்டி எல்லாம் சந்தோஷமா இருக்கு. நானு பண்ணிட்டு இருக்கிறீங்களா? தயவு செய்து கேட்கிறேன். நானு எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம ஊர்ல இருக்கிற முக்கியமா லேடிஸுங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் தயவு செய்து புரிஞ்சுக்கின்னு என் வார்த்தையை கொஞ்சம் கேட்டு புரிஞ்சுக்கின்னு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி
அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கு தான் ஓடணும்னு ஆசை. இளைஞர்கள் வாழ்வில் முன்னேற்றத்தை மட்டும் கனவு கண்டு அதற்கான வாய்ப்பு அமையாமல் தினந்தோறும் இயங்குபவர்கள் பல பேர் உண்டு. அப்படிப்பட்ட இளைய சமுதாயத்தினர் ஏதேனும் நாம் சாதித்து வாழ்வில் அங்கீகாரம் பெற மாட்டோமா என்ற இயக்கங்கள் போக்கும் வகையில் இனிதே துவங்கப்பட்டதுதான் ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ். புதியதொரு வியாபார யுக்தி பெற்று முழு நேர வெற்றி பெற்ற வியாபாரியாக வாழ்வில் வெற்றி நடை போட்டு உங்கள் வாழ்நாளில் நீங்கள் வெற்றியால் என்றும் சொலித்து அடுத்த தலைமுறைக்கு உதாரணமாகிட நல்லதோர் தொடக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் கட்டப்பட்டுள்ளது. ஸ்ரீ சாய் வணிக வளாகம் தங்கவயலின் ஆங்கிலேயர்கள் விட்டு சென்ற கட்டிடக்கலை மீண்டும் உங்கள் கண் முன் காண நீங்கள் அதற்கு செல்ல வேண்டிய ஒரே இடம் BML ஸ்ரீநகரில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ் மட்டுமே. ஒரு முறை நீங்கள் விஜயம் செய்தால் மட்டும் போதும், உங்கள் வாழ்வில் புதியதொரு தொடக்கம் உண்டாகும்.